தமிழ் தேசியத்தை வளர்த்த தந்தை செல்வாவின் 49வது ஆண்டு நினைவுகூரல் நிகழ்வுக்கு முன்னாள் அமைச்சர் ஜி.எல். பீரிஸை அழைத்தமைக்கு ஜனநாயக தமிழரசுக் கட்சியின் உபதலைவி விமலேஸ்வரி கண்டனம் வெளியிட்டுள்ளார். தமிழ் தேசியம் பேசுவோரின் இவ்வாறான செயற்பாடுகள் அருவருக்கத்தக்கவை எனவும் எதிர்காலத்தில் தந்தை செல்வாவின் நினைவுகூரல் நிகழ்வுகளுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச அழைக்கப்படலாம் எனவும் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தந்தை செல்வாவின் நினைவு நாளிலே அவர் சமஸ்தியை பற்றி, சீர்திருத்தம் பற்றி பேச இங்கு வந்திருக்கின்றார். எவ்வளவு தூரம் எங்களுடைய தமிழ் தேசியம் விலை போயிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது தெரிகின்றது. எங்களுடைய சமாதானத்தை குழப்பி, சமாதானத்திலே வருகின்ற அந்த பெறுபேறுகளை குழப்பி, எங்களோட மக்களை நிற்கதியாக்கி இந்தளவிலே கொண்டு விட்டதிலே பெரும் பங்காற்றியவர் தான் படித்தவர் என்பதால் அந்த கல்விமான்களை தன் பக்கம் வைத்துக்கொண்டு அந்த பேச்சுவார்த்தையை குழப்பி, குறிப்பாக எங்களுடைய அரசியல் துறையில் இருந்த ஆலோசகராக இருந்த அண்டன் பாலசிங்கத்துக்கே பெரிய பிரச்சனையை கொடுத்தவர் இந்த ஜி.எல். பீரிஸ். ஆனால் இன்று அவர் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு, அதாவது அரசியல் என்றால் அம்மனமாக நின்றாலும் அரசியல் செய்வோம் என்று சொல்லி நிற்கின்ற எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு சமஸ்தி சீர்திருத்தம் பற்றி சொல்ல வந்திருக்கின்றார். இந்த 49வது ஆண்டிலே ஜி.எல். பீரிஸ் வருகின்றார். 50வது ஆண்டுக்கு நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கூப்பிட்டு பயங்கரவாதிகளின் ஒழிப்பும் வடக்கு கிழக்கு பிரிப்பும் இதனால் ஒற்றையாட்சிக்கு நாங்கள் வழிவகுத்த விதமும் பற்றி ஒரு ஆலோசனை பெறலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் போகின்ற போக்கை பார்த்தால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு இப்போதே அடியெடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதிலே இன்னொரு விடயம் சேர்க்கப்படும். சர்வதேச நீதிமன்றத்துக்கு இனப்படுகொலையை கொண்டு செல்வதற்கு அந்த தடையை கொண்டு செல்ல முடியாமல் தடுத்ததற்கு தலைமை தாங்கியவருக்கு கௌரவிப்பும் விருது வழங்கலும் நிகழ்வும் அதிலே நடைபெறலாம் அந்த 50வது ஆண்டிலே. ஏனென்று சொன்னால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு அடியெடுத்து வைக்குது. 51வது நினைவுக்கு கோத்தபாய ராஜபக்சவை அழைத்து முள்ளிவாய்க்கால் நந்திக்கடல் பற்றிய ஒரு நீரோட்டம் பற்றிய ஒரு அதாவது ஒரு வழிமுறையை அவர் பேசலாம். இப்படியாக எங்களுடைய இனத்தின் விடுதலை, இனத்தின் வேகம், இனத்தின் இலக்கு எல்லாமே அளிக்கப்பட்டு இன்று இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது.